இந்த லெட்டரையும் இதோட இருக்க பென்ட்ரைவையும் பேச்சு சத்தம் கேக்குதே. சொல்லிட்டாங்க. உள்ளதா இருக்கானுங்களோ? இப்ப எப்படி பாக்குறது? கடைசியில இவன் கிட்ட போய் மாட்டிக்கிச்சே. என்னடா இது? தொடச்சு வச்ச மாதிரி எதுவுமே எழுதாத பேப்பரா இருக்கு. அதானே. அப்போ ரகசியம் மர்மம்னு சொன்னதெல்லாம் வெறும் டூப்பா? இதுக்காகவா நம்ம போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் உடைச்சு இதை தூக்கிட்டு வந்தோம்? என்னது? லெட்டர்ல ஒண்ணும் எழுதலையா? இது என்ன புது குழப்பம்? அண்ணே, பேப்பர்ல தானே ஒண்ணும் இல்ல. அதான் பென்ட்ரைவ் இருக்குல்ல, அதை போட்டு பார்த்தா என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. சொல்லாதி, எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன் சர்வேஷ். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காதி. அதுக்கப்புறம் வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக வேற ஒன்று ஆரம்பிக்க போகுது. அதை நான் தான் ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு இப்படி சுற்றி உழைச்சு பேசிகிட்டு இருக்க? நேரா விஷயத்துக்கு வா. என்னை பற்றின ரகசியங்கள், என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நானே எனக்கு ஒரு லெட்டர் போடணும். அப்படி எனக்கு வர்ற லெட்டரை யார் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சி தடுக்கிறாங்களோ அவங்க தான் என் லைஃப்ல மறைஞ்சிருக்கிற அத்தனை ரகசியத்துக்கும் மர்மத்துக்கும் காரணமாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஏன், என்ன காரணத்தினாலன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே என் லைஃப்ல நடந்த நான் மறந்து போன விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறது வேற மாதிரி பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோன்னு எனக்கு தோணுது. புரியுதாதி? டோன்ட் வெரி. என்ன பண்ணணும்னு கரெக்டா சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி லெட்டர் எழுதி நீ என்னோட அட்ரஸ்க்கே போஸ்ட் பண்ணிடு. எப்படியும் ஒரு மாதிரியா பில்டப் கொடுத்து ஒரு 2-3 லெட்டர் வர்ற மாதிரியாவது பண்ணிடணும். பாரு, இப்போ நீ பேச போறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். சமத்து பையனா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒன்று விடாம பதில் சொல்லுவியா? ஓகேவா? சூப்பர். சொல்லு சொல்லு சொல்லு. என்னை பத்தின ரகசியம் என்னெல்லாம் உனக்கு தெரியும்? சொல்றா. பாரதி, இங்கேதான் இருக்கீங்களா? இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்போ நான் இவனை வேற மாதிரி விசாரிக்க வேண்டியிருக்கும். துரை, இப்போ நீ இப்படி வாயை மூடிட்டு இருக்கிறதுனால நான் உன்னை விட்டுட்டு போக போகிறதில்ல. பேசாமல் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் உனக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி. அன்னைக்கு நீ தானே என்னை கொலை பண்ண பார்த்தது. சொல்லு தர. இதுக்கப்புறம் நான் மறைச்சு என்ன பண்றது? ஆமா, நான் தாண்டா உன்னை கொலை பண்ண பார்த்தேன். பாரதி மேல திருட்டு பழிய போட்டதும் நான் தான்.
பவானி மேடம் பணம் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்களே, பணம் போட்டிருக்காங்களோ? போச்சுரா. 5 லட்சம் ரூபா போனோமா? யாரு இவனுக்கு இவ்வளோ பணம் போடுறா? தப்பா இருக்கே. ஒரே நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். இரு. சரி ஒன்றும் வரி பண்ணாத, சரிங்க நான் சார். பார்த்துக்கிறேன். போ. சொல்லாதி. டேய், அவன் யார்கிட்டயே போன் பேசிட்டு இருக்கான்டா. இதான் சரியான சந்தர்ப்பம். வா, அண்ணனை தப்பிக்க சொல்லலாம். வாடா. டேய், என்னடா சாவகாசமா வரீங்க? கட் அவுட் ஓடுங்கடா. அவன் வந்துட போறான். ஓடுறா. அவரா, ஏய், ஆதி, அந்த துரையை பத்தின வீடியோ ஆதாரம் ஒண்ணு போதும், அவனை ஜெயிலுக்குள்ள வச்சிடலாம். ஏய், அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அவன் பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு. ஆதி, டோன்ட் வெரி, அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு போ, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி, ஓகே. மேடம், நான் தூரம் பேசுறேன். ஒரு தப்பு நடந்து போச்சு. ஏய், ஃபோன் பண்ண இந்த பில்டப்லாம் கொடுக்காம நேரடியா விஷயத்த சொல்லி பழகு. என்ன நடந்துச்சு? மேடம், ஆதி வச்ச ட்ராப்ல நம்ம எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டோம் மேடம். என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஆதியோட ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிட்டோமா? ஆமா மேடம், அந்த லெட்டர் விஷயத்த பண்ணதே அந்த ஆதிதான். பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி லெட்டர் வராது. என்ன பாரதி சொல்ற? ஆமா பாட்டி, ஏன்னா அந்த லெட்டரை அனுப்புனதே ஆதிதான்.